எப்படிப்பட்ட ஒரு தடைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்தாலும் நம்முடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் நாம விடக்கூடாது. திடத்தன்மையோடு அதை நம்ம கடைபிடித்தாதான் நம்ம முழுமை நிலை அடைய முடியும். சில நேரம் ஏதாவது நெருக்கடி வந்துச்சுன்னா உடனே என்ன ஆயிடுது, என் மனசே நொறுங்கி போயிடுச்சுங்கிறான். என் மனசே நொறுங்கி போயிடுச்சு. ஆனா பாபா சொல்றாரு, நெருக்கடி எதுக்காக வருது? உங்களை செதுக்கி எடுக்கிறதுக்காக வருது. செதுக்கும் போதுதான் அது ஒரு அழகான சிலையாக மாறுகின்றது. கோவில்ல வைத்து பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக மாறுகின்றது. அதனால நெருக்கடி எது வந்தாலும், பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம பின்னோக்கி போகவே கூடாது. நான் கடைசி வரைக்கும் பிரம்மகுமாரியாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். எல்லாருமே பிரம்மா குமாரி. பாபா எவ்வளவு பெரிய டைட்டில் கொடுத்துருக்காரு பாரு. நேற்று பாண்டிமணி பிரதர் கூட ஜெகத் மாதா அப்படிங்கிற பத்தி கிளாஸ் எடுத்தாரு. உலகத்துக்கே தாய் யாரு? பிரம்மகுமாரிகள் ஒவ்வொருத்தருமே. ஸோ நான் பிரம்மகுமாரி வாழ்க்கையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இந்த வாழ்க்கையில நாம இருக்கக்கூடிய நியமங்களை கட்டாயம் பின்பற்றும். அப்பதான் நாம எந்த இலக்கை போய் சேரணுமோ அந்த இலக்கை போய் சேர முடியும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படி இருக்கக்கூடாது. பாபா வீட்டுக்கு வந்தா மனசு ஸ்ட்ராங்கா இருக்கு, லௌகி விட்டு போனா மனசு மாறி போயிரு. அப்படி இரட்டை மனநிலை இருக்கக்கூடாது. ஒரே மனநிலை. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் கலியுகத்தின் மீது இருக்கணும். எப்படி திரௌபதி நான் கௌரவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியே தீருவேன் என்று சபதம் எடுத்தான். அதனால்தான் அந்த மகாபாரத யுத்தமே நடந்ததுன்னு சொல்றோம். இப்ப பாபா தாய்மார்கள் மூலமாகத்தான் ஞான கலசத்தை கொடுத்து இந்த உலகத்தை, இந்த பாரதத்தை மீண்டும் பொன்னுலகமாக மாத்துங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, கடமை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆக நீங்க பிரம்மகுமாரிகள் என்ன பண்ணும்? இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆகும் வரை என்னுடைய வாழ்க்கை ஞானி வாழ்க்கையாக, யோகி வாழ்க்கையா, என்னமோ வாழ்ந்தோம் இறந்தோம் செத்தோங்கிற மாதிரி இருக்காம நம்முடைய வாழ்க்கை பாபா சொல்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றி அமைக்கணும்னா நியமங்கள் ரொம்ப அவசியமானது. சமுதாயம் என்ன சொல்லும், உலகத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் நாங்க மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்லி நம்ம கோலைத்தனமாக லூசா விட்டுடக்கூடாது. பிரின்சிபல்ஸ் பாரதியார் அழகா பாடினாரு. வாழ்க்கையை சொல்லும்போது நல்லதோர் வீணை செய்வோம். வாழ்க்கையை அவர் வீணைக்கு சமமா ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா வீணையில் என்ன முக்கியமானது? அந்த வீணையில் அந்த கம்பிகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த கம்பி நீங்க ரொம்ப டைட்டா கட்டினாலும் வீணை வாசிக்க முடியாது, அது கட்டாயிடும். அந்த கம்பிகளை நீங்க ரொம்ப லூஸா கட்டினாலும் அதுல இருந்து இசையே வராது. அப்ப அந்த கம்பிகளை சரியான விதத்துல ரெண்டு பக்கம் இணைக்கும் போதுதான் அல்ல அழகான இசைகளை வெளிப்படுத்த முடியும், வாசிக்க முடியும், நம்ம கேட்டு ரசிக்க முடியும். அதே போல பிராமண வாழ்க்கையில நமக்கு பாபா என்ன சொல்றாரு? லௌகி அலௌகி பேலன்ஸா இருங்க.